إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பின் தலைப்பாக ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் முஸ்லீம் சமுதாயத்தில் பகைமையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்ச்சியை பற்றி அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு சில செய்திகளை நாம் இன்று அறிந்து கொள்வோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளின் இறுதி காலத்தில் நபித்தோழர்களுக்கு இவ்வாறான ஒரு எச்சரிக்கையை செய்தார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே 2812 எண்ணில் இடம்பெறுகிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், நிச்சயமாக ஷைத்தான் இந்த அரபிய தீபகற்பத்தில் அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படுகின்ற விஷயத்திலே அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகம் அவ்வளவு உறுதிமிக்க ஒரு சமூகமாக ஏகத்துவத்திலே அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்டார்கள், உருவாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறான ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏகத்துவத்தில், தௌஹீதில் எவ்வளவு உறுதியாக உருவாக்கினார்கள் என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்க முடியும். அதில் தொடர்ந்து சொன்னார்கள், வலாக்கின் ஃபித் தஹ்ரீஷி பைனஹும், ஆனால் அவர்களுக்கு மத்தியில் முரண்பாடுகளை, பிளவுகளை அவன் உருவாக்குவான். ஷைத்தான் ஷிர்க்குடைய விஷயத்தில் நம்பிக்கை இழந்து விட்டாலும் உங்களுக்கு மத்தியில் பகைமையை உருவாக்குவதில், உங்களுக்கு மத்தியில் பிளவை உருவாக்குவதில் அவன் சூழ்ச்சி செய்து கொண்டே இருப்பான். அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன சொல்கிறது என்றால், ஷைத்தான் ஒன்றிலே நம்பிக்கை இழந்து விட்டான் என்றால் அத்தோடு அவன் நின்றுவிடப் போவதில்லை. மாறாக அவன் வேறு வழியில் என்ன செய்வான்? சூழ்ச்சி செய்வான். வேறு வழியில் வழிகெடுப்பதற்கு முயற்சிப்பான். இப்போது நமது நிலைகள், ஒவ்வொருவருக்கும் நமது நிலைகளை தெரியும், அவருக்கு தெரியும். நமது பலம் எது, பலவீனம் எது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே ஷைத்தான் என்ன முயற்சி செய்வான் என்றால், இந்த மனிதனுடைய பலம் எதில் இருக்கிறது, பலவீனம் எதில் இருக்கிறது என்று அவன் அடையாளம் கண்டு என்ன செய்வான் என்றால், அந்த மனிதனிடம் எதில் பலவீனம் காணப்படுகிறதோ அதில் அவன் சூழ்ச்சி செய்து கொண்டே இருப்பான்.
அடுத்த அறிஞர்கள் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விடயம்தான், ஷைத்தான் ஒருவனை வழிகெடுப்பதில் அவன் முதன்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆயுதம்தான் ஷிர்க் என்பது. ஷிர்கில் ஒருவனை நுழைவித்து அவனை அழிவிலே கொண்டு போய் சேர்த்து விடுவதற்குத்தான் அவன் முதல் முயற்சியை மேற்கொள்வான். அவனது முதல் முயற்சி அதுவாகத்தான் இருக்கும். அந்த முயற்சியில் அவன் தோல்வியுற்று விட்டால் அவன் சளைத்து விட மாட்டான், அவன் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் அடுத்து என்ன செய்வான் என்றால், அதற்கு அடுத்த படித்தரத்துக்கு இறங்குவான். அதற்கு அடுத்த படித்தரம் எவ்வாறு பிதஅத்துகள், சுன்னாவுக்கு எதிரான மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட பிதஅத்துகள், இவைகளூடாக எப்படி இவனை வழிகெடுக்க முடியும் என்ற முயற்சியில் இறங்குவான். அதில் தோல்வியுற்று விட்டால் அவன் நம்பிக்கை இழக்க மாட்டான். அதற்கு அடுத்து இவனை எவ்வாறு ஹராமான விடயங்களில் இவனை நுழைவிக்கலாம், ஹராமான விடயங்களில் இவனை எவ்வாறு நுழைவிக்க முடியும் என்று அதில் முயற்சிப்பான். இப்படி என் அருமை சகோதரர்களே, அவனது படித்தரங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யும், அவன் முயற்சித்துக் கொண்டே இருப்பான். அவன் ஒருபோதும் என்ன செய்ய போவதில்லை, தோல்வியை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அப்ப இதில் நாமும் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் நீங்கள் அற்பமாக கருதக்கூடிய விடயங்களிலே நுழைவான். நீங்க அற்பமாக கருதுவீர்கள், நீங்கள் அற்பமாக நினைப்பீர்கள். அப்படி அற்பமான விடயங்களுக்குள் அவன் நுழைந்து என்ன செய்வான் என்றால் உங்களை வழிகெடுப்பான். அதில் ஆரம்பித்து அத்தோடு விடமாட்டான். குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது, அதாவது இஹ்வானுஹும் யமுத்தூனஹும் ஃபில் கய்யி ஸும்ம லா யுக்ஸிரூன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனம் எப்படி என்றால், அதாவது தக்வாவுடைய மக்கள், அல்லாஹுவை பயப்படக்கூடிய மக்கள், இவர்களை ஷைத்தான்கள் தீண்டிவிட்டால், ஷைத்தான்கள் இவர்களை தீண்டிவிட்டால் ததக்கரு, இவங்களுக்கு என்ன செய்யும், ஒரு நல்லுணர்வு வரும். இவர்களுக்குள்ளிருந்து அந்த நல்லுணர்வு வரலாம், குர்ஆன்ல இருந்து அந்த நல்லுணர்வு அவருக்கு கிடைக்கலாம், அல்லது ஒரு பயானின் மூலம் கிடைக்கலாம், அல்லது அவரது நண்பரின் மூலம் கிடைக்கலாம். அவர்களுக்கு நல்லுபதேசம் கிடைக்கும் போது அவர்கள் உடனே என்ன செய்வார்கள் என்றால் சுதாகரித்துக் கொள்வார்கள். நாம் ஒரு தவறை செய்துவிட்டோம், ஒரு ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் சிக்கிவிட்டோம், அவர்களுக்கு அது நினைவுபடுத்தப்படும் போது உடனே அவர்கள் விழித்துக் கொள்வார்கள். இது தக்வாவுக்குள்ள ஒரு சிறப்பு. அல்லாஹு தஆலா இதை சொல்கிறான், தக்வாவுடைய மக்கள் இப்படி இருப்பாங்க என்று ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் என்றால், அந்த ஷைத்தானுடைய சகாக்கள் இருக்கிறார்களே, இஹ்வானுஹும் யமுத்தூனஹும் ஃபில் கய், அவர்கள் அந்த வழிகேட்டை அப்படி என்ன செய்வாங்க, நீட்டிக்கொண்டே செல்வார்கள், அதை நீட்டிக்கொண்டே செல்வார்கள். ஸும்ம லா யுக்ஸிரூன், அதில் அவர்கள் எந்த குறைவும் செய்ய மாட்டார்கள், அதில் அவர்கள் எந்த குறைவும் செய்ய மாட்டார்கள். அப்படின்னா ஒருத்தர் வழிகேட்டிலே வீழ்ந்து விட்டால் அந்த வழிகேட்டில் எவ்வளவு தூரத்துக்கு அவனை கொண்டு செல்ல முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு செல்வார்கள். அது வெகு தூரமான ஒரு வழிகேடாக இருக்கும் என்றும் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஏனென்றால் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஷைத்தானுக்கு ஒருவன் கட்டுப்படுதல் என்பது, அவன் என்ன செய்கிறான், தனது மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறான். எனவே அதன் பிறகு அந்த ஷைத்தானுக்கு அவன் விஷயத்தில் அதிகாரம் வந்து விடுகிறது, அவன் விரும்பியவாறு அவனை வழிகெடுக்க ஆரம்பித்து விடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, எனது இந்த தலைப்பை பொறுத்தவரையில், இந்த தலைப்புடைய ஒரு பகுதி நான் அவனது மொத்த சூழ்ச்சிகளை பற்றி பேச விரும்பவில்லை, வரவில்லை. மாறாக அவன் சமுதாயத்தில் பிளவை ஏற்படுத்துவதில், உள்ளங்களுக்கு மத்தியில் பிளவை உருவாக்குவதில் எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்கிறான் என்பதைத்தான் இந்த தலைப்பிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இறுதி காலத்தில் சஹாபாக்கள் அவ்வளவு மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறாங்க, அவ்வளவு நிலையாக இருக்கிறார்கள், சிறந்த நூற்றாண்டுக்குரியவர்களாக அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் விஷயத்திலே நபி அவர்கள் பயந்த ஒன்றுதான், உங்களுக்கு மத்தியில் அவன் என்ன செய்வான், அவன் பகைமையை உருவாக்குவான்,
உங்களுக்கு மத்தியில் என்ன செய்வான், உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில் அவன் பிளவை உருவாக்குவான் என்று நபி அவர்கள் சஹாபாக்கள் விஷயத்திலே பயந்தார்கள். இது சாதாரண ஒரு சூழ்ச்சி அல்ல, மிக பயங்கரமானது. எனவே இதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்கிறார்கள். நீங்கள் குர்ஆன்ல சூரா யூசுஃபை எடுத்து படித்து பாருங்கள். சூரா யூசுஃப்ல அந்த ஆரம்ப வசனங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட ஒரு கனவை தனது தந்தையிடம் வந்து சொல்கிறார்கள். இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபா வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். அவர்கள் கண்ட கனவை தந்தையிடம் சொல்கிறார்கள். 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் இவைகள் எல்லாம் எனக்கு சுஜூத் செய்வதை நான் என்ன செய்தேன், கனவில் கண்டேன் என்று சொல்கிறார்கள். அப்போது தந்தையுடைய உபதேசம் என்ன மகனுக்கு? காலயா புனை, என் அருமை மகனே, லா தகுசுஸ் ருயாக அலா இஹ்வதி, நீங்கள் கண்ட இந்த கனவை உங்கள் சகோதரர்களிடம் சொல்லிவிடாதீர்கள், உங்கள் சகோதரர்களிடம் இதை நீங்கள் கூறாதீர்கள். ஃபயகீதுலக கைதா, அவர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்யலாம் என்று சொல்லிவிட்டு இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன் என்று சொல்கிறார். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான் என்று குறிப்பிட்டார்கள். பாருங்க அருமையான சகோதரர்களே, தந்தையுடைய உபதேசம், தந்தை ஒரு நபி, அவரது உபதேசம் என்ன மகனுக்கு? இந்த கனவை நீங்கள் உங்கள் சகோதரர்களிடம் சொல்லிவிடாதீர்கள் என்று சொல்கிறார்கள். அவர் நபியாக இருக்கிறார், அந்த கனவுடைய அந்த நுட்பத்தை அவர் அறிந்திருப்பார். என் அருமையான சகோதரர்களே, இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சி என்பது, ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான். நபி அவர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டலை சொன்னார்கள். என்ன? நீங்கள் ஒரு நல்ல கனவை கண்டால், நீங்கள் ஒரு நல்ல கனவை கண்டால் நீங்கள் விரும்பக்கூடியவர்களிடம் மாத்திரம் சொல்லுங்கள் என்றாங்க. சொல்லலாம், நீங்க ஒரு நல்ல கனவை காண்றீங்க, அதை நீங்க யாரை நீங்க விரும்புறீங்களோ அவர்களிடம் சொல்லுங்கள். ஏன்னா கனவுல கூட ஒருத்தன் பொறாமைப்படலாம். இவன் இவ்வளவு அழகான ஒரு கனவை கண்டு விட்டானே, இவ்வளவு நல்ல ஒரு கனவை இவன் கண்டு விட்டானே, அதற்கு கூட பொறாமைப்படலாம். புரியுது அவன் சொல்றது? எனவே நீங்கள் விரும்பக்கூடியவர்களிடம் சொன்னால் அவர் சந்தோஷப்படுவார், அவர் என்ன செய்வார், மகிழ்ச்சி அடைவார், அவர் அதற்காக உங்களுக்கு பிரார்த்திப்பார். இப்படி ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இங்க பாருங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல எதை பயந்தார்களோ அதே ஒரு நிலையை தான் என்ன செய்யறாங்க, அவங்க சந்திக்கிறாங்க. என்ன ஏற்படுதுன்னு சொன்னால், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தந்தையை விட்டே பிரிக்கப்பட்டு விடுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு சோதனையாக அது அவர்களுக்கு மாறியது. பிறகு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அதே சூரா யூசுப் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, 100வது வசனம். தந்தையிடம் சொன்ன கனவு, தந்தை தனது குடும்பத்தினரை எல்லாம் எகிப்துக்கு அழைத்து வருமாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தியை அனுப்புகிறார்கள். அவர்கள் வருகிறார்கள். அவர்களை உயர்ந்த அந்த அந்தஸ்திலே அவர்களை உட்கார வைத்து விட்டு என்ன செய்தார்கள், தந்தையின் முன்னால் அவர்கள் சிரம் பணிந்தார்கள். இந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் தனது தந்தையிடம், என் அருமை தந்தையே, இதுதான் நான் கண்ட அந்த கனவின் விளக்கம். நான் உங்களிடம் சொன்னேனே, அதற்குரிய அந்த விளக்கம் இதுதான் என்று அவர்கள் சொல்லிவிட்டு, அல்லாஹு தஆலா எனது ரப் இதை நிறைவேற்றி வைத்து விட்டான், அவன் என்னோடு சிறந்த முறையிலே அந்த ரப்புல் ஆலமீன் எனக்கு அருள் புரிந்தான், என்னை சிறையிலிருந்து அவன் வெளியாக்கினான், உங்களுடைய ஊரிலிருந்து அவன் இங்கு கொண்டு வந்தான் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, அந்நஸக ஷைத்தானு பைனி வ பைன இஹ்வதி என்று முக்கியமான ஒரு இடத்தை சொல்றான். அதாவது எனக்கும் எனது சகோதரர்களுக்கு மத்தியில் ஷைத்தான் தான் என்ன செய்தான், இந்த பிணக்கை உருவாக்கினான், அவன் தான் என்ன செய்தான், இந்த வெறுப்பையும் பிணக்கையும் உருவாக்கினான் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். பழியை சகோதரர்கள் மீது அப்படி நேரடியாக போடல. அவங்க என்ன சொல்றாங்க, ஷைத்தான் என்ன செய்தான், இவ்வாறு சூழ்ச்சி செய்து நமக்கு மத்தியில் இந்த பிளவை உருவாக்கினான்.
அப்ப ஷைத்தானுடைய வேலை இதுதான். ஷைத்தானுடைய வேலை என்பது அவன் ஒற்றுமையை விரும்ப மாட்டான். சமுதாயம் ஒன்றுபட்டால் என்ன செய்யும்? சமுதாயம் பலம் பெறும், வலிமை பெறும், இஸ்லாம் மேலோங்கும். இஸ்லாம் மேலோங்கும். இப்ப நீங்க இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது வேகமாக பரவிய இஸ்லாம் பல நாடுகள் இஸ்லாத்துக்குள் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கின்றன. அப்ப இதை பலவீனப்படுத்துவதற்கு ஷைத்தான் பயன்படுத்திய மிக முக்கியமான ஆயுதம் என்ன? அதாவது உள்ளுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தியது, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே என்ன செய்தது? அவன் பிளவை உருவாக்கியது. இதனால் தான் என்ன செய்தது? இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் பலவீனம் அடைந்தன. அப்ப இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் பலவீனம் அடைந்து முழு உலகத்தையே சென்றடைந்திருக்க முடியும் என்ற நிலையிலே என்ன செய்து பலவீனப்பட்ட ஒரு கவலையான ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஷைத்தானுடைய மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இந்த ஆயுதம் இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சிறுக்குடைய வாயில்களை அடைத்தார்களோ, சிறுக்குடைய வாயில்களை எப்படி நபி அவர்கள் அடைத்தார்களோ, அதுபோன்று நபி அவர்கள் எந்த வாயிலை அடைத்தார்கள் என்றால், உள்ளங்களுக்கு மத்தியில் எதெல்லாம் பிளவை உருவாக்கும், உள்ளங்களுக்கு மத்தியில் எதெல்லாம் பிரிவை உருவாக்கும், பிணக்குகளை உருவாக்கும், அந்த வாயில்களையும் நபி அவர்கள் அடைத்தார்கள். அந்த வாயில்களையும் நபி அவர்கள் அடைத்தார்கள். நபி அவர்கள் தனது தோழர்களுக்கு மத்தியிலே வருகின்ற போது நபி அவங்க என்ன சொல்லுவாங்கடா, எனது தோழர்களை பற்றி யாரும் என்னிடம் எதையும் சொல்லாதீர்கள் என்று சொல்லுவாங்க. எனது தோழர்களை பற்றி உங்கள் யாரும் என்னிடம் எதையும் சொல்லாதீர்கள், எதையும் முறையிடாதீர்கள். நான் அவர்களை திறந்த மனதோடு சந்திக்க விரும்புகிறேன். நான் அவர்களை திறந்த உள்ளத்தோடு சந்திக்க விரும்புகிறேன். நபி அவங்க இங்க எந்த வாயில அடைக்கிறாங்க? யாரும் யாரை பற்றியும் செய்தி கொண்டு வராதீங்க, யாரும் யாரை பற்றியும் எந்த ஒரு தவறான செய்தியையும் கொண்டு வராதீர்கள். அந்த வாயிலத்தான் நபி அவங்க அடைக்கிறாங்க. இது என்ன செய்யும் என்றால், இது பிளவை உருவாக்கும். இது என்ன செய்யும்? பிளவை உருவாக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த வாயில அடைக்கிறாங்க. சகோதரத்துவத்துல பிணக்கும் பிளவும் ஏற்படக்கூடிய இரண்டு உள்ளங்கள், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இரண்டு உள்ளங்களுக்கு மத்தியில் பிளவை உருவாக்கக்கூடிய இவ்வாறான இந்த வாயில்களை எல்லாம் நபி அவர்கள் அடைக்கிறார்கள். அதுல ஒவ்வொரு செய்தியா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த செய்தி புகாரியில பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இய்யாக்கும் வவ்வன் என்று சொல்கிறார்கள். வாயிலை அடைக்கிறான். ஃபஇன்ன ظن அக்தபுல் ஹதீஸ். நீங்கள் யாரை பற்றியும் என்ன செய்யக்கூடாது? சந்தேகிக்க கூடாது, ஊகிக்க கூடாது. இதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்றான். நாங்க யாரையும் சந்தேக கண் கொண்டு பார்க்க கூடாது. இன்னைக்கு ஒருத்தனை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவனுடைய பார்வையிலிருந்து யாரும் தப்ப மாட்டார்கள் என்கின்ற அளவுக்கு உள்ளம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது. பெண்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா பயணம் கேளுங்க. என் அருமையான சகோதரர்களே, அதாவது இன்று நீங்க பாத்தீங்கன்னா, அவனுடைய கண்ணை விட்டு யாருமே தப்ப மாட்டார்கள் என்கின்ற அளவுக்கு அவன் அனைவரையும் சந்தேக கண் கொண்டு பார்க்கிறான். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உள்ளம் ஒரு சலாமத்தான உள்ளமாக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. சலாமத்தான உள்ளம் தான் மறுமையிலே வெற்றி பெறும். அப்படித்தானே? அல்லாஹ் சொல்றான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். மறுமை என்பது அங்கு செல்வம் பயன் தராது, பிள்ளைகள் பயன் தர மாட்டார்கள். யார் ஒரு சலீமான உள்ளத்தோடு வருகிறாரோ, சலீமான உள்ளம் என்றா அங்க உடனே கிடைக்குமா? சலீமான உள்ளம் கடையில வாங்கலாமா? சொல்லுங்க. இல்ல, சலீமான உள்ளம் என்றால் உள்ளத்தில் அவர் சலீமான உள்ளத்தோடு வாழ்ந்து மரணித்தவர். சலீமான உள்ளத்தோடு, அந்த உள்ளத்தில் எந்த நோயும் கிடையாது. அந்த உள்ளம் அவ்வளவு ஆரோக்கியமான உள்ளம், அவ்வளவு ஆரோக்கியமான உள்ளம். புரியுதா சொல்றது? எனவே அப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு ஈடேற்றமான உள்ளத்தோடு நாளை மறுமையில் யார் வருகிறாரோ அவர்தான் வெற்றிக்குரியவர், அவர்தான் வெற்றியாளர் என்று குர்ஆன் சொல்லுது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் நமது உள்ளத்தை எவ்வளவு பரிசுத்தப்படுத்த வேண்டி இருக்கிறது, எவ்வளவு தூய்மைப்படுத்த வேண்டி இருக்கிறது.
என் அருமை சகோதரர்களே, நாம் உண்மையில் நம்மை சுற்றியுள்ள அனைவரை பற்றியும் ஒரு நல்லெண்ணத்தோடு தான் வாழுகிறோமா? நல்லெண்ணம் தான் இருக்கிறதா? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். என் அருமை சகோதரர், அல்லாஹ்வுடைய தூதர் இங்கு அடைக்கக்கூடிய வாயில் என்ன? நீங்க யாரை பற்றியும் என்ன செய்யக்கூடாது? தவறான எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது, ஊகங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதை மிகப்பெரிய பொய் என்றாங்க ரசூலுல்லாஹ். வாயிலே டோரே க்ளோஸ். அது என்ன? அது மிகப்பெரிய பொய். அக்தபுல் ஹதீஸ் என்ன? அதை போடுறவன் ஷைத்தான். அதை போடுறவன் யாருதான்? அதை போடுபவன் ஷைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதானுடைய இறுதி பத்துல இத்திகாஃப் இருக்கிறாங்க. இத்திகாஃப் இருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு வந்து பேசிவிட்டு செல்வார்கள். அப்படி செல்லும் போது நபி அவங்க என்ன செய்வாங்க? மஸ்ஜிதுடைய வாயில் வரை சென்று மனைவியை வழி அனுப்புவார்கள். அப்ப இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது இரவு நேரத்துல. அப்போது 2 அன்சாரி தோழர்கள் செல்கிறார்கள். நபி அவர்களை அவங்க கண்டவுடன் வேகமாக செல்ல ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அலா ரிஸ்லிகுமான்றாங்க, அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்கன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த 2 பேரிடமும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இது எனது மனைவி சஃபியான்னு சொல்றான், இது எனது மனைவி சஃபியான்னு சொல்றான். அந்த சஹாபாக்களுக்கே கவலை ஏற்பட்டு விட்டது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்றான். அல்லாஹ் மிக தூய்மையானவன், உங்கள் விஷயத்துல நமக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்படும் என்ற அமைப்புல அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸுக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள் என்றால், நபி அவர்கள் அந்த 2 சஹாபாக்களுடைய ஈமானில் குறை காணவில்லை. என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 2 சஹாபாக்களுடைய ஈமானில் குறை காணவில்லை. நபி அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க இந்த இடத்தை விட்டு கடந்து சென்ற பிறகு ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை போடுவான். தான் பிரச்சனை. என்ன சொல்றாங்க? ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை எப்படி போடுவான்டா? ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்துவான். நபி அவங்க இருட்டுல பேசிக் கொண்டிருந்தாங்க. அந்த பெண் சரியாக யாருன்னு தெரியலன்ற மாதிரி எண்ணங்கள் வரும். ஷைத்தான் அப்படித்தானே போடுவான். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை போடுவதைத்தான் நான் பயந்தேன் என்றான். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை விதைப்பான். இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தம் என்றார்கள். அப்ப ஷைத்தானுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் ஷைத்தான் பயணிக்கிறான். என்ன செய்வான்? அப்ப எண்ணங்களை போடுவான். அவனுக்கு எண்ணங்களை போடுவது எளிது. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை கொஞ்சம் பாருங்க. அதாவது இது ஒரு முக்கியமான இடமா இல்லையா? மக்களுக்கு ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம். ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம் தான் இது. என்ன? இவ்வாறு தவறான எண்ணங்களை போடுவது, தவறான எண்ணங்களை போட்டு பிளவை உருவாக்குவது, பிளவை ஏற்படுத்துவது. சுப்ஹானல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, அப்ப நபி அவங்க இந்த இடத்துல எந்த வாயில் அடைத்தாங்கன்னு பாருங்க. நாம் சந்தேகம் ஏற்படக்கூடிய விதத்தில் நடந்து கொள்ளவும் கூடாது, அதற்கு நாம் இடமளிக்கவும் கூடாது. அதில் நாம் வெளிப்படையாக உடனுக்குடன் அந்த பிரச்சனைகளுக்கு நாம் உடனே தீர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கவும் வேண்டும். இதெல்லாம் மிக முக்கியமானது. எனவே அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க அடைத்த வாயில் என்ன வாயில் என்றால், ஷைத்தான் சந்தேகத்தை உருவாக்கி உங்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துவான், உங்களுக்கு மத்தியில் பிரிவை உருவாக்குவான். நாங்க பாக்குறோமா இல்லையா? நிதர்சனமாக நாம் வாழக்கூடிய உலகத்துல எவ்வளவு காலம் நண்பர்களாக இருந்தவர்கள், பிரியாத இணை பிரியாதவர்களாக இருந்தவர்கள், உறவுகளுக்கு மத்தியில் எவ்வளவு நெருக்கமாக இருந்தவர்கள், என்ன இப்படியான சர்வசாதாரணமான பிரச்சனைகளால் பிளவுபட்டு போவதை பார்க்கிறோம். பிளவுபட்டு போவதை நாம் பார்க்கின்றோமா இல்லையா? நாம் இங்கு யாருக்கு இடமளிக்கிறோம்? ஷைத்தானுக்கு இடமளிக்கிறோம். இந்த சூழ்ச்சியில் நாம் வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வழிகாட்டல்களை எல்லாம் நமக்கு வழங்குகிறார்கள். அருமையான சகோதரர்களே, மற்றொரு ஹதீஸை பாருங்கள். புகாரியிலே பதிவாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்கள் விஷயத்தில் 3ஐ வெறுக்கின்றான். அல்லாஹ் உங்கள் விஷயத்தில் 3ஐ வெறுக்கின்றான் என்று சொன்னார்கள். அதுல முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? கீல் வக்கால் தான். இதுதான் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? கீல் வக்கால்.
அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, கடைசியில் யாருமே இல்லை. பார்க்கிறோமா இல்லையா? பிளவுகள் வருவதற்கு சமூகத்துல உறவினர்களுக்கு மத்தியில, கணவன் மனைவிக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில இப்படி பல பிளவுகள் உருவாவதற்கு காரணம் என்ன? அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அவர் அப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னார் என்று இந்த கீழ் வகால் இதை அல்லாஹ் வெறுக்கின்றான். நாங்க அல்லாஹ் வெறுக்கக்கூடியதை செய்யக்கூடாது. நாம் ஒரு செய்தி மிக உறுதியாக இருந்தாலும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு செய்தி மிக உறுதியாக இருந்தாலும் அது சமூகத்தில் ரெண்டு பேருக்கு மத்தியில பிளவை ஏற்படுத்தக்கூடியதா, அதில் நாம் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மார்க்கம் என்ன சொல்லுதுண்டா, நீங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவதற்கு பொய் கூட சொல்லலாம் என்று சொல்லுது மார்க்கம். மார்க்கம் என்ன சொல்லுது? இரண்டு பேருக்கு மத்தியில நீங்க ஒரு பிணைப்பை உருவாக்குவதற்காக பொய்யை கூட சொல்லலாம், அது குற்றம் கிடையாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அப்படி இருக்கின்ற போது ஒரு உண்மையான செய்தியை வந்தாலும் அது உண்மையில் அந்த செய்தியை சொல்வது இரண்டு பேருக்கு மத்தியில பிளவை தான் உருவாக்குகிறதா என்றால் நாம் மிக விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நாம் அந்த இடத்துல விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இதில் உள்ள நன்மை என்ன? இதில் உள்ள நன்மை என்ன? ஏதாவது நன்மை இருக்கிறதா? தீனுக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா? மறுமைக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா? இப்படித்தான் நாம் சிந்திக்க வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, குர்ஆனுடைய வழிகாட்டல் என்ன? உங்களிடத்தில் ஒரு ஃபாசிக், ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்க என்ன செய்யணும்? அதை உறுதிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பாருங்க, செய்தியை கொண்டுவாரவனே யாரா தான் இருப்பான், நல்லவனா இருக்க மாட்டான்றதுதான் இங்க வருது. என்ன? ஃபாசிக், ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வருகிறான் என்றால் அதை நீங்கள் தீர விசாரிக்க வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும். முடிவுகள் எடுப்பதற்கு முன்னால் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் பிறகு நீங்கள் கவலைக்குள்ளாகுவீர்கள். இப்படி பேசிட்டோமே, இப்படி முடிவு செய்து விட்டோமே என்று நீங்கள் பிறகு கவலைக்குள்ளாகுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியில அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயமாக எதை சொல்கிறார்கள்? எதை சொல்லுங்க? கீல் வகால். அப்படித்தானே? அவங்க அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. நம்ம சமுதாயத்தில் நாங்க பார்க்கலாம், சில பெண்கள் எந்த அளவுக்குன்னா அவ்வளவு இபாதத்தில் ஆர்வமா இருப்பாங்க. லுஹா தொழுகை விட மாட்டாங்க, சுன்னத்தான நோன்புகளை விட மாட்டாங்க. இப்படி எல்லாம் இபாதத்தில் ஆர்வமாக உள்ள பெண்கள் ஊர்ல பாத்தீங்கன்னா, கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்? இந்த கீல் வகால் தான். என்ன நடக்கும்? அங்க அப்படி, இங்க இப்படி என்று இது என்ன செய்யும்? இது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்கின்ற அமல்களை வேறு யாருடைய அக்கௌண்ட்லயே நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கவலையான நிலையா இல்லையா? இதை ஏன் ரசூலுல்லாஹ் இங்க தடுத்தாங்க? சொல்லுங்க. இந்த கீல் வகால் ஏன் இங்க தடுக்கப்படுது? என்ன காரணம்? இது பிளவைத்தான் உருவாக்கும். இது என்ன செய்யாது? எந்த நன்மையையும் கொண்டு வராது. இது பிளவைத்தான் உருவாக்கும். இந்த கீல் வகால் என்பதெல்லாம் அங்க சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அங்க இப்படி நடந்துச்சுன்றதெல்லாம் பிளவை உருவாக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயமாக இதை சொன்னார்கள். அடுத்து வாங்க அருமையான சகோதரர்களே, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது கோல் சொல்பவன் சுவனம் நுழைய மாட்டான். லா யதுகுல் ஜன்னத நம்மாம், புகாரில வர ஹதீஸ். இது கடுமையான எச்சரிக்கையா இல்லையா? சுவனம் நுழைய மாட்டான் என்று சொன்னா அது பெரும் பாவமா சிறிய பாவமா? சொல்லுங்க. பெரும் பாவம், அப்படிதானே? சுவர்க்கம் நுழைய மாட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்ற ஒரு பாவத்தை, அது சிறு பாவம் கிடையாது. அது என்ன பாவம் தான்? பெரும் பாவம். கபாயிர்ல தான் வரும். அது கபாயிர், பெரும் பாவத்தில் வரக்கூடியது. அப்ப இந்த அளவு இது ஏன் எச்சரிக்கப்படுகிறது? நாங்க சிந்திச்சோமா? ஏன் இந்த அளவு இது கடுமையாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இது சமூகத்தில் பிளவைத்தான் உருவாக்கும். இது உள்ளங்களுக்கு மத்தியில, ஒற்றுமையாக வாழக்கூடியவர்களுக்கு மத்தியில ஒரு பிளவை உருவாக்கக்கூடிய ஒரு மோசமான ஒன்றுதான் இந்த கோல் என்பது. இதுல எந்த ஒரு ஹைரும் கிடையாது. அவர் எந்த ஒரு நலவையும் அதில் எதிர்பார்க்கவில்லை. அது கெடுதிதான், வரர், கெடுதியை தவிர வேறு எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா வரர வலா திரார. இதான் மார்க்கம், இஸ்லாம். இதெல்லாம் அடிப்படையான ஹதீஸ்கள். மார்க்கத்துல அடிப்படையான ஹதீஸ்கள் இவைகள். ஒருவன் தனக்கும் தீங்கிழைக்க கூடாது,
பிறருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நறுமை சகோதரர்கள் இந்த ஹதீஸை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில எதை சொல்றாங்க? கோல் சொல்பவன் சோனம் நுழைய மாட்டான். அப்ப இந்த ஹதீஸ்ல நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன விஷயம், அப்ப ரசூலுல்லாஹ் இதன் மூலமாக எல்லாம் எந்த வாயில் அடைக்கிறாங்க சொல்லுங்க? எந்த வாயில்? இப்ப நான் சொல்றேன், சிறுக்குடைய வாயில் ரசூலுல்லாஹ் அடைத்தார்கள். நிறைய ஹதீஸ்கள் நாங்கள் அடிப்படையாக சொல்றோமா இல்லையா? அது போன்று நபி அவர்கள் அடைத்த ஒன்றுதான் இந்த சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய இந்த விடயங்கள். சமூகத்தில் உள்ளங்களுக்கு மத்தியில் பிளவையும் ஏற்படுத்தக்கூடிய இவ்வாறான விடயங்களை, இந்த வாயில்களை எல்லாம் நபி அவர்கள் அடைத்தார்கள். ஏன்? சமூகம் தூய்மையாக இருக்க வேண்டும், பரஸ்பரம் அன்பு பாராட்டக்கூடியதாக இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என நபி அவர்கள் அப்படி ஒரு சமுதாயத்தை தான் உருவாக்கினார்கள். நாங்க பார்க்கிறோம் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 50 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பு அருளப் பெறுகிறது, வஹி வருகிறது. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருந்த அந்த சமூகம், அந்த சமுதாயம் அவர்களோடு பேசக்கூடாது என்றால் யாரும் பேசவில்லை. அபூ கதாதா சொல்கிறார்கள், எனக்கு கஅப் இப்னு மாலிக் எனக்கு மிக விருப்பத்துக்குரியவராக இருந்தார், அவர் கூட எனக்கு ஸலாத்துக்கு பதில் சொல்லவில்லை. என் அருமையான சகோதரர்களே, அப்படி கட்டுப்பட்டார்கள். இவர்களுக்குரிய தௌபா அல்லாஹ்விடமிருந்து அருளப் பெற்று விட்டது, மன்னிப்பு அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்ற செய்தி வந்து விட்டது. என் அருமை சகோதரர்களே, ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார்? மிக வேகமாக செல்லக்கூடிய ஒரு குதிரையிலே ஏறுகிறார். கஅப் இப்னு மாலிக்குடைய வீட்டை வேகமாக அடைந்து இந்த நற்செய்தி அவருக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக. இன்னொருவர் என்ன செய்கிறார்? மலைக்கு மேலே ஏறுகிறார். ஏறி சப்தமிட்டு சொல்கிறார், உரத்த குரலில் சொல்கிறார், கஅபே உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மன்னிப்பு கிடைத்து விட்டது. எப்படிப்பட்ட சமுதாயம்! நன்மையை எப்படி பிறருக்கு விரும்பினார்கள் என்று பாருங்கள். எவ்வளவு வேகமாக அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதில் போட்டி போட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஒரு தூய்மையான சமுதாயத்தை கட்டி எழுப்பினார்கள். இப்படி நாம் பிறருக்கு நன்மையை நாடக்கூடியவர்களாக, பிறருக்கு நன்மையை விரும்பக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? என் அருமை சகோதரர்களே, இவைகள் எல்லாம் சாதாரண அமல்கள் கிடையாது. ஒருவருடைய நீண்டகால அமல்களை எல்லாம் முந்தி சென்று விடும் இப்படியான சில குணங்கள் சாதாரணமானவைகள் அல்ல. இவைகள் சாதாரணமானவைகள் அல்ல. என் அருமை சகோதரர்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், 17வது அத்தியாயம் 53வது வசனம், வகுல் லிஇபாதி யகூலு அல்லதி ஹிய அஹ்ஸன் இன்னஷ் ஷைத்தான யன்ஸகு பைனஹும் இன்னஷ் ஷைத்தான கான லில் இன்சானி அதுவம் முபீனா. இந்த வசனம் நமக்கு ஒரு அழகான வழிகாட்டலை தருகிறது. மிக அழகான ஒரு வழிகாட்டலை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. நபியை நீங்கள் சொல்லுங்கள் எனது அடியார்களுக்கு அவர்கள் நல்லதே பேசட்டும், அவர்களுக்கு நல்லதே பேசுமாறு அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஹிய அஹ்ஸன், எது நல்லதோ அதை அவர்கள் பேசட்டும். அதோடு என்ன வருது பாருங்க, அது முக்கியமான விஷயம். இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும், ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்வான்? பிணக்கை ஏற்படுத்துவான். ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியில் பிளவை உருவாக்குவான் என்ற செய்தி அதோடு சேர்ந்து ஏன் வருகிறது என்றால், வார்த்தைகள் மோசமாகிவிட்டால், வார்த்தைகள் கெட்டுவிட்டால் நிச்சயமாக பிளவு உருவாகும், நிச்சயமாக பிளவு உருவாகும். எனவே நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை பொறுப்போடு பேச வேண்டும். நாங்க பொறுப்போடு வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமையில் அந்த வார்த்தைக்கு நீங்கள் தான் பொறுப்பு, அந்த வார்த்தைக்கு நீங்கள் பொறுப்பு சொல்லியே ஆக வேண்டும். சாதாரணமாக எல்லாம் கடந்து செல்ல முடியாது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் நானும் நீங்களும் எடுக்க வேண்டுமா இல்லையா? இந்த வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் நல்லதை பேசுங்கள், நல்லதை சொல்லுங்கள். ஏனென்றால் ஷைத்தான் அவகாசம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், ஷைத்தான் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன, எதற்காக? பிளவை உருவாக்குவதற்கு. அவன் என்ன செய்வான்? ஒரு வார்த்தையை கூட வைத்து என்ன செய்து விடுவான்? உங்களுக்கு மத்தியில் பிளவை உருவாக்கி விடுவான்.
பிரிவை உருவாக்கி விடுவான். எனவே நறுமை சகோதரர்களே, உண்மையில் நாம் பொறுப்போடுதான் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறோமா? கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். நாம் காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்க செல்லும் வரை எவ்வளவு நாம் பேசுகிறோம். இந்த வார்த்தைகள் இன்னொருவருடைய உள்ளத்தை புண்படுத்தக்கூடாது, பிளவுகள் ஏற்பட்டுவிடக் கூடாது. அப்படி நாம் பொறுப்போடு பேச வேண்டும் என்ற இது குர்ஆனுடைய வழிகாட்டல். நாங்க பார்க்கிறோம், இன்று சிலருடைய வார்த்தைகள் என்ன செய்து விடுகிறது? குடும்பங்களுக்கு மத்தியில் பிளவை உருவாக்குகிறது, நண்பர்களுக்கு மத்தியில் பிளவை உருவாக்குகிறது, ஊருக்கு மத்தியில் பிளவை உருவாக்குகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப ஷைத்தான் என்ன செய்வான்? வார்த்தைகளை இப்படி அவன் தனக்கு சாதகமாக ஆக்குவான். இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்படி சமூகத்தில் பிளவை உருவாக்கக்கூடிய, சமூகத்தில் பிரிவை ஏற்படுத்தக்கூடிய மோசமான வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்தக்கூடாது. இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இது குர்ஆனுடைய ஒரு வசியத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனுடைய ஒரு வசியத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு வழிகாட்டல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல கவனமாக இருந்தாங்க என்றால், நீங்கள் மூவர் இருந்தால், எப்படி ஹதீஸ்ல வருது, நீங்கள் மூவர் இருக்கிறீங்க, அப்படி இருக்கின்ற போது நீங்கள் 2 பேர் இரகசியம் பேசாதீர்கள். 2 பேர் நீங்க என்ன செய்யக்கூடாது? இரகசியம் பேசக்கூடாது. ஏனென்றால் அவரது உள்ளம் என்ன செய்யும்? நோவினைப்படும். அவரது உள்ளம் கவலை கொள்ளும். அவர் என்ன நினைப்பார்? ஷைத்தான் எப்படியான ஒரு எண்ணத்தை போடுவான்? இவர்கள் என்னை பற்றி தான் ஏதோ பேசுகிறார்கள், இவர்கள் என்னை பற்றி தான் ஏதோ பேசுகிறார்கள் என ஷைத்தானுக்கு தேவை பிளவை உருவாக்க வேண்டும், பிரிவை உருவாக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த விடயத்துல, அதாவது நாம் பிளவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் எமது செயல்பாடுகளை நாம் ஆக்கிக் கொள்ளக் கூடாது. நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள்? ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், தொழுகையுடைய சஃப்புகளை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த செய்தி அபூதாவுதுல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. எப்படி நபி அவர்கள் சொல்கிறார்கள்? தொழுகையுடைய சஃப் நாங்க எவ்வளவு சேர்ந்து இருக்க முடியுமோ அவ்வளவு சேர்ந்து இருக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு இடம். நமது உள்ளங்கள் ஒன்றுபடுவதற்கு நாம் எவ்வளவு சேர்ந்து இணைந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உள்ளங்கள் ஒன்றுபடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சஃபிலே நிற்கின்றீர்கள், நான் காணுகிறேன் ஷைத்தான் எப்படி நுழைகிறான் என்று சொன்னால், ஒரு ஆட்டுக்குட்டி வந்து எவ்வாறு நுழையுமோ அது போன்று உங்களுக்கு அந்த இடைவெளி ஏற்படும் போது ஷைத்தான் என்ன செய்கிறான்? நுழைகிறான். பாருங்க, எந்த அளவு பிளவை ஏற்படுத்துவதில் கவனமாக இருக்கிறான்னு பாருங்க. ஒரு சிறிய இடைவெளி கிடைத்து விட்டாலும் நான் பார்க்கின்றேன், எனது கண்களால் பார்க்கிறேன், ஒரு ஆட்டுக்குட்டி நுழைவது போன்று ஷைத்தான் நுழைவது என்றாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சஃப்புகள்ல நீங்க பிளவுபட்டு விடாதீர்கள், அது உங்களுடைய உள்ளங்கள் பிளவுபடுவதற்கு காரணமாக விடுமென்றான். அந்த அளவு சொல்லி இருக்கிறான். உங்களுடைய உள்ளங்கள் பிளவுபடுவதற்கு அது காரணமாகி விடும் என்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என் அருமை சகோதரர்களே, அப்ப சாதாரண ஒரு விடயம் அல்ல. அப்ப அவன் என்ன செய்வான்? எவ்வாறாவது இந்த பிளவை அவன் ஏற்படுத்தினால் அதன் மூலம் அவன் பல நன்மைகளை அடைவான். சமூகம் பலவீனப்படும். என் அருமை சகோதரர்களே, சமூகத்துடைய பலவீனம் அதிலே இருக்கிறது. சாதாரண ஒரு விடயம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு முறை எப்படி சொல்றாங்க? ஒரு செய்தியை பாருங்க. அதாவது ஒரு பிரயாணத்துல போய் ஒரு இடத்துல இறங்கி விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க என்ன செய்றீங்க? ஒவ்வொருவராக பிரிந்து சென்று விடுகிறீர்கள், ஒவ்வொருவராக பிரிந்து சென்று விடுகிறீர்கள். என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறு நீங்கள் பிரிந்து செல்வது இன்னமா ذلك من الشيطان என்றாங்க சொல்லுவாங்க. இதை நாங்க இதை கணக்கெடுக்கிறதே கிடையாது. இந்த விஷயங்களை இதை நாங்க பொருட்படுத்துவதே இல்லை. ஆனா ஹதீஸ் சொல்லுது பாருங்க, ஒரு பிரயாணத்துல நீங்க ஒரு இடத்துல இறங்கி விட்டால் ஒவ்வொருத்தர அப்படி போயிடுறீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமா ذلك من الشيطان. இது யாருடைய வேலை தான்? இது ஷைத்தானுடைய வேலை என்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டதிலிருந்து சஹாபாக்கள் ஒரு இடத்துல இறங்கினா எல்லோரும் ஒன்றாகத்தான் இருப்பான்.
இந்த செய்திக்கு பிறகு சஹாபாக்கள் ஒரு இடத்துல இறங்கினால் எல்லோரும் என்ன செய்வாங்க? ஒன்றாகத்தான் இருப்பார்கள். தேவைக்கு ஒருவர் போய்விட்டு வாரது வேற விஷயம், அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுவதற்கு. என் அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கவனம் எடுத்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு சமூகத்துக்கு இந்த விஷயத்தை உணர்த்தி இருக்கிறார்கள். ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றாக செயல்பட வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றா? இன்னமா யுரீது ஷைத்தான் அன் யூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். ரெண்டு விஷயம் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் பகைமை ஏற்படுத்தத்தான் விரும்புகிறான். அவன் உங்களுக்கு மத்தியில் பகைமை ஏற்படுத்துவதுதான் அவனது நோக்கம், அவனது குறிக்கோள். எதன் மூலம்? மதுபானம். ஒருத்த மதுபானத்தை அருந்திவிட்டால் அங்கு நடக்கும், அதன் பிறகு அங்கு பிரச்சனை தான் வரும். இப்ப மதுபானம், அதே போன்று சூதாட்டம், இந்த இரண்டின் மூலமும் ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறான்? பகைமையை ஏற்படுத்த விரும்புகிறான், பகைமையைத்தான் நாடுகிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, என இன்று நாம் பார்க்கிறோம், இதுல யாரும் ஒரு பெரிய ஒரு கவனம் எடுப்பதாக தெரியவில்லை என்கின்ற மாதிரி ஒரு சூழல்ல நாங்க இருக்கிறோம். எப்படி? அவர் பகைத்து விட்டால் பகைத்து கொண்டு போகட்டும், அவர் பகைத்தால் எனக்கு என்ன? சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே இவ்வாறான சிந்தனை போக்குகள் மேலோங்கி இருக்கின்றன. அற்பமான இந்த துன்யா என்று வந்துவிட்ட பிறகு பலருக்கும் இதனுடைய பெருமதி தெரிவதில்லை, இதனுடைய பெருமதி தெரிவதில்லை. என் அருமையான சகோதரர்களே, இதனுடைய பெருமதியை உணர வேண்டும். சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு சிறிய ஒரு முரண்பாடு வந்துவிட்டாலும் பாருங்க நீங்க, சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறாங்க. அந்த மதீனால அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற அந்த இரண்டு கோத்திரம், அவர்கள் போர்களிலாலே என்ன செய்தார்கள்? களைப்புற்றவர்கள், தொடர்ந்து போர்கள். இப்ப இஸ்லாம் என்ன செய்தது? அவர்களை ஒன்றுபடுத்தியது, இஸ்லாம் அவர்களை ஒற்றுமைப்படுத்தியது. இதை யூதர்களால் பொறுக்க முடியவில்லை. யூதர்கள் என்ன செய்தார்கள்? எப்படியாவது இவர்களுக்கு மத்தியிலே பிளவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மறுபடியும் சூழ்ச்சி செய்கிறார்கள். அவர்களுடைய கடந்த காலத்திலே அவர்கள் மத்தியில் ஏற்பட்ட அந்த போர், புஆஸ் என்ற போரை மறுபடியும் நினைவுபடுத்துகிறார்கள். அப்ப இந்த இரண்டு கோத்திரங்களுக்கு மத்தியில் அந்த போரை நினைவுபடுத்தி மறுபடியும் அந்த பழைய எதிர்ப்பு உணர்வுகளை எல்லாம் கிளறுகிறார்கள். இறுதியில் எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்றால், அவர்களுக்கு மத்தியில் மறுபடியும் போர் மூழ்கின்ற அளவுக்கு, நாளை இந்த இடத்தில் வாளோடு சந்திப்போம் என்கின்ற அளவுக்கு இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற கோத்திரங்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன இந்த ஜாஹிலியா அழைப்பு என்று அவர்களை கண்டிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குகிறான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை உடனே வருகிறது என்றால், இது நாங்கள் சாதாரணமாக கடந்து செல்ல முடிந்த ஒரு விஷயம் அல்ல. உண்மையில் என் அருமை சகோதரர்களே, இரண்டு பேருக்கு மத்தியில் இணக்கத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் என்பது மிகப்பெரிய விஷயம். மார்க்கத்தில் மிகப்பெரிய சிறப்பதற்கு இருக்கிறது, மிகப்பெரிய சிறப்பதற்கு உண்டு. அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்குகிறான், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் நினைவு கூறுங்கள். இங்கு அல்லாஹ் செய்த அருள், அடுத்த வசனம் அதிலே தொடர்ந்து என்ன? இது குன்தும் அஅதா, நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள். வஅல்லஃப பைன குலூபிக்கும், அவன் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் அவன் தான் இணக்கத்தை உருவாக்கினான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அருமையான சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய வசனம் மிகப்பெரிய நிஅமத்தாக, அருளாக அல்லாஹ் இங்கே சொல்வது, அந்த உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றுபடுத்தியது, அந்த சகோதரத்துவத்தை அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியது. எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு துஆ தான் என்ன? அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபினா வ அஸ்லிஹ் ذات பைனினா. இந்த துஆ நாங்க மனனம் விட்டு கேட்க வேண்டிய ஒரு துஆ, ஹதீஸிலும் வரக்கூடிய ஒரு துஆ. அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபினா, யா அல்லாஹ் எமது உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவாயா. அல்லாஹும்ம
அல்லிஃப் பைன குலூபினா வாஸ்லிஹ் ذات பைனினா, எமக்கு மத்தியில் இணக்கத்தை உருவாக்குவாயாக. அருமையான சகோதரர்களே, நாம் சமூகத்தில் ஒவ்வொருவரும் இதை சிந்திக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும், சமுதாயம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். சமுதாயம் ஏகத்துவத்திலே உறுதியாக இருந்து ஒற்றுமையோடு இருந்தபோது எவ்வளவு சமுதாயம் மேலோங்கியது, எவ்வளவு பெரிய சிறப்பை அடைந்தது, எவ்வளவு பெரிய உயர்வை அடைந்தது. என் அருமையான சகோதரர்களே, முஹாஜிர் என்ற வார்த்தை, அன்சாரி என்ற வார்த்தை, நீங்க எடுத்த ஹதீஸ்களை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா குர்ஆனும் சுன்னாவும் எவ்வளவு சிறப்பித்து சொல்லக்கூடிய வார்த்தைகள். முஹாஜிர் என்ற வார்த்தையை நீங்க எடுத்தாலும், அன்சாரி என்ற வார்த்தையை நீங்க எடுத்தாலும், இந்த வார்த்தைகள் அவ்வளவு சிறப்பித்து குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஒரு போரிலிருந்து திரும்புகிறார்கள், ஒரு அன்சாரி தோழர், ஒரு முஹாஜிர், இரண்டு பேருக்கு மத்தியில் ஒரு சிறிய ஒரு பிணக்கு ஏற்படுகிறது, சிறிய ஒரு பிளவு ஏற்படுகிறது, ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது. முஹாஜிர் என்ன செய்கிறார்? முஹாஜிர்களே என்று அழைக்கிறார். அன்சாரி என்ன செய்கிறார்? அன்சாரிகளே என்று அழைக்கிறார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த சந்தர்ப்பங்களை எதிரிகள் என்ன செய்வாங்க? எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஷைத்தான் என்ன செய்வான்? ஷைத்தானை பொறுத்தவரையில மினல் ஜின்னதி வன்னாஸ், ஜின்களிலும் இருக்கிறார்கள், மனிதர்களிலும் இருக்கிறார்கள். அறிஞர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, மனிதர்களில் உள்ள ஷைத்தான்கள் மிக ஆபத்தானவர்கள், மனிதர்கள் உள்ள ஷைத்தான்கள் மிக ஆபத்தானவர்கள். என சந்தர்ப்பத்தை அவகாசத்தை பயன்படுத்த காத்து கொண்டிருப்பாங்க. முனாஃபிக்குகள்ல அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இப்படி அழைத்து கொண்டது, அதாவது அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்ன, நாம் தீனி போட்டு வளர்த்தவர்கள் எம்மையே மிரித்து விட்டார்கள் என்ற மாதிரி ஒரு வார்த்தை அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் பயன்படுத்துகிறான். இவர்கள் மதீனாவுக்கு வரட்டும், நாம் பார்த்துக் கொள்வோம் என்று இப்படி பேசுகிறான். அன்சாரிகளை எல்லாம் அப்படி திருப்ப முயல்கிறான். பாருங்க சந்தர்ப்பத்தை ஷைத்தான் எப்படி எல்லாம் பயன்படுத்துறாரு பாருங்க முனாஃபிக்குகளை. அப்ப இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்களை பார்த்து? அதாவது என்ன ஒரு நாற்றம் பிடித்த அழைப்பு உங்களுக்கு மத்தியில் நான் இருக்கும் போது என்றான். முஹாஜிர் என்ற வார்த்தை எவ்வளவு சிறப்புக்குரிய வார்த்தை, அன்சாரி என்ற வார்த்தை எவ்வளவு சிறப்புக்குரிய வார்த்தை. ஆனா சொல்லப்பட்ட இடம் எங்க? அவர் முஹாஜிர்களே என்று அழைக்கிறார், அவர் அன்சாரிகளே என்று அழைக்கிறார். நபி அவங்க சொல்றாங்க, இந்த அழைப்பு இது ஒரு நாற்றம் பிடித்த அழைப்புன்றாங்க, துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு அழைப்பு என்கிறான். நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் போது இப்படி ஒரு அழைப்பான்கிறான். நபி அவர்கள் இவ்வாறு சமூகம் பிளவுபடுவதை விரும்பவில்லை. அதை நபி அவர்கள் உடனே என்ன செஞ்சாங்க? உடனே அதற்குரிய சிகிச்சையை செய்கிறார்கள். அதற்குரிய சிகிச்சை உடனே வழங்கப்படுகிறது. நறுமையான சகோதரர்களே, சூரத்து நூர் அத்தியாயத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. சூரத்து நூர்ல, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவதூறு சொல்லப்பட்ட அந்த செய்தியை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகான வழிகாட்டல்களை மூமின்களுக்கு வழங்குகிறான். இப்படியான ஒரு செய்தி வந்த போது, சுப்ஹானக யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், இது ஒரு தெளிவான அவதூறு என்றல்லவா நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும், இது ஒரு தெளிவான அவதூறு என்றல்லவா நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும், நீங்கள் நல்லெண்ணம் அல்லவா கொண்டிருக்க வேண்டும், இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்றான். என் அருமையான சகோதரர்களே, அந்த வசனங்களை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் என்றால், அதாவது ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் மானக்கேடானவற்றைத்தான் ஏவுகிறான். இன்னமா யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், மானக்கேடானவற்றையும் வெறுக்கத்தக்க விடயங்களையும் தான் அவன் உங்களுக்கு ஏவுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியவில்லை என்றால் நீங்கள் தூய்மை அடைந்திருக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த இடத்துல பாருங்க, இவ்வளவு செய்தியை சொல்லிவிட்டு இங்கு அதாவது ஷைத்தான் அந்த சமூகத்தில பிளவை உருவாக்குவதற்கு பயன்படுத்தியது முனாஃபிக்குகளை, அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல். இதில் சில நபித்தோழர்கள் கூட சிக்கிக் கொண்டார்கள். என் அருமையான சகோதரர்களே, ஷைத்தான் இங்கு மிகப்பெரிய ஒரு பிளவை உருவாக்குவதற்கு எவ்வாறு சூழ்ச்சி செய்தான்னு பாருங்க. அப்படியான நேரங்களை எப்படி செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் வழிகாட்டுகிறான் மூமின்களுக்கு. நீங்க எப்படி செயல்பட்டிருக்க வேண்டும், இப்படி அல்லவா செயல்பட்டிருக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறான். அப்ப இன்றும் என் அருமை சகோதரர், இதே ஆயுதங்களை ஷைத்தான் பயன்படுத்துவான் சமூகத்தில் பிரிவை உருவாக்குவது. எனவே இதிலிருந்து நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது?
நாம் ஒன்றுபட்டு கூட்டாக செய்கின்ற இபாதத்துகளுக்கு மிகப்பெரிய சிறப்பை தருகிறது இல்லையா? நாம் தனித்து தொழுவதை விட கூட்டாக தொழக்கூடிய தொழுகையும் அதே தொழுகை தான், அதே ருக்கு தான், அதே சுஜூத் தான், எதுவும் அதில் அதிகரிக்கவில்லை, அதே தொழுகை. ஆனால் 27 மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்கிறது. நாம் தனித்து தொழுவதை விட ஜமாத்தோடு தொழும் போது 27 மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்கிறது என்றால், அருமையான சகோதரர்களே, அப்ப இஸ்லாம் எதை விரும்புகிறது என்றால், நாம் ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு இருக்கும் போதுதான் பலம். அல்லாஹ் அதைத்தான் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்பக்கூடியது அது என்ற ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் தௌஹீதுல, ஏகத்துவத்தில எவ்வளவு உறுதியாக இருக்கிறோமோ, தௌஹீத் தான் அனைவரையும் ஒன்றிணைக்க முடியும், ஏகத்துவம் தான் அனைவரையும் ஒன்றிணைக்க முடியும். நாம் இந்த ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஒன்றுபட்ட சமுதாயமாக நாம் இருக்கும் போதுதான் நாம் மிக உறுதியானவர்களாக, பலமிக்கவர்களாக இருப்போம். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, மூமின்களே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்கள் வழிபடுங்கள், வலா தனாஸஉ, நீங்கள் பிளவுபட்டு விடாதீர்கள், நீங்கள் முரண்பட்டுக் கொள்ளாதீர்கள். அது என்ன செய்யும்னா உங்களுடைய பலத்தை இல்லாமலாக்கிவிடும், உங்களை பலவீனப்படுத்தும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த விடயத்தில் நாம் மிக தெளிவாக செயல்படுவோம். அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக கேட்க வேண்டிய துஆக்கல்ல, அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபினா வ அஸ்லிஹ் ذات பைனினா என்ற துஆவையும் நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் கேட்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.